Hi guys, நான் தான் வாஷன் பேலட். வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். நான் இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். நீங்கள் வந்து சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுவும் பாருங்கள். வீடியோஸ் அதிலையும் கொஞ்சம் நல்லா ரீல்ஸ் எல்லாம் போடுவேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா DJலேருந்து OM4 SE தான். இது வந்து மொபைல் கிம்பிள் இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் லுக் அப்புறம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கண்டென்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூ ஃபுல்லாக கொடுக்குறேன். நீங்கள் கிட்ட வேணால் பாருங்கள். இதுதான் இதோட பாக்ஸு. ஆக்சுவலாக நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து செக் பண்ணவங்கள ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்காக நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம இதோட அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லுக் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கிம்பிள் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோன்னு சொல்லி லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதான் பாக்ஸோட டாப்பு. அண்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் சைனீஸ்லலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா DJI லோகோ. அண்ட் பின்னாடி மேக்னெட்டிக் குவிக் மவுண்ட்டு போட்டிருக்காங்க. ஃபோல்டபுள் அண்ட் போர்ட்டபுள், ஆக்டிவ் ட்ராக் 3.0 அந்த மாதிரி இந்த கிம்பிள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட் மோட் அந்த மாதிரிலாம். அப்புறமா இன்சைட் த பாக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு கிம்பிள், ஃபோன் மவுண்ட்டு, சார்ஜிங் கேபிள் அதெல்லாம் நம்ம உள்ளே பார்த்துக்கலாம். யாருக்கு வேணும் நம்ம பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாவே மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்பை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்லாம். பட் மெயின் கண்டென்ட் கிரியேட் த மேக்னெட்டிக் மூமெண்ட் சூப்பராக இருக்கும். இது ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட் போர்ஷன் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது தனியாக வந்துடும். இதில் வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேரிங் கேஸ் நம்ம இது நம்ம கிம்பிளுக்கு இது சைடில் வச்சுருக்கோம். இதுதான் மெயின் கிம்பிள். ஒரு ட்ரைபாடு. என்ன சொல்கிறதுனா, நார்மலாக ஒரு நம்ம கிம்பிள் வாங்கணும்னா அந்த 5000 ரேஞ்சில் 4000 ரேஞ்சில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்குது அது கிம்பிளோட ட்ரைபாட்லாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேறு லெவலில் இருக்குது. சரி, இதுவும் சைடில் வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி, முக்கியமாக இதில் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபோன் மாட்டுறதுக்கான மேக்னெட்டிக் மவுண்ட்டு. இது என்னன்னு சொல்லி சொல்கிறேன். இதில் ஸ்பெஷலி இந்த மேக்னெட்டிக் மவுண்ட்டு தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கிம்பிள். ஓகேங்களா, இதுவும் சைடில் வச்சுருவோம். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள். சாரி, ரைசர் பேட் சின்ன சின்ன ஃபோன்ஸுக்கு iPhone 7, 8, சாம்சங் A8 அந்த மாதிரி ஃபோன்ஸ்க்காக அந்த மேக்னெட்டிக் மவுண்ட்டில் ஒட்டுறது. ஓகேங்களா, நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம குவிக் ஸ்டார்ட் கைட்லேருந்து நம்ம கிம்பிள் பாக்ஸில் இதுதான் வருது. இப்போ நம்ம கிம்பிளை ஃபோன் மவுண்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம கிம்பிளை டைப் பண்ணுறதுக்கு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை நான் காட்ட மறந்துட்டேன். அதுதான் இது. நம்ம கிம்பிளோட கீழே இங்கே 2 டாட் ஹோல்ஸ் வரும், அதில் மாட்டுறது. ஓகே கைஸ், நம்ம கையில் இப்போ கிம்பிள் வந்தாச்சு. அந்த கிம்பிள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கிம்பிள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேலன்சிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கிம்பிள் எடுக்கணுமே, நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமே. இதுலேயும் வந்து பேலன்சிங் பண்ண வேணாம், அதை நான் சொல்கிறேன். பட் வந்து கிம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் வைக்காமல் கிம்பிளை ஆன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய எல்லா வீடியோஸுமே ஷூட் பண்ணுற ஒரே மொபைல் பார்த்திங்கன்னா சாம்சங் S20 தான். ஸோ அந்த மொபைல் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் இந்த மவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது செல்ஃப் பேலன்சிங் கரெக்டாக ஆகும்.
இந்த லோகோ ஓஎம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோவை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதிலே கொடுத்துருப்பான் கேமரா வந்து பொசிஷன் வந்து மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே கீழே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே கீழெல்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த லெவல் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஐ திங்க் நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேலே கீழே இல்லை. ஓகேங்களா, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஷேப் பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு டாட் வரும். அதே மாதிரி கிம்பிள்லேயும் ஒரு மாதிரி டாட் ஒன்று வரும் இந்த இடத்துல கீழே. இது பார்த்திங்களா, அதே மாதிரி ஷேப் ஒன்று வருது, அதே மாதிரி டாட்டும் அங்கே ஒன்று வரும். சரிங்களா, ஃபஸ்ட்டு கிம்பிளை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கிம்பிளை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கிம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு எப்படி நான் ரிங்கில் உங்களுக்கு காமிச்சேனோ அதே மாதிரி தான். இப்போ கிம்பிளை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டாட்டு தெரியுதுங்களா, இங்கே ஒரு டாட்டு தெரியும், அப்புறமா இங்கே ஒரு டாட் இருக்கும். கரெக்டாக அந்த டாட்டை வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, டன். கிம்பிள் ரெடி. இப்போது ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கிம்பிளை ஆன் பண்ணணும். நான் கிம்பிள் ஆன் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு கிம்பிள் ஓவர் வியூ காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து எம் பட்டன் இருக்கும், அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பட்டன், அதுக்கப்புறமா கிம்பிள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அப்புறமா வந்துட்டு வைட் அண்ட் டெலிஃபோட்டோ, ஐ மீன் ஜூம் இன் ஜூம் அவுட் அது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பட்டன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிம்பிளை சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்டு, அண்டு முக்கியமாக இன்னொரு போர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் குறைஞ்சிடுச்சுன்னா ஸோ ஒயர் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். பவர் பேங்க்காகவும் யூஸ் ஆகும் இந்த கிம்பிள், சப்போஸ் நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சுன்னா. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா கிம்பிளுக்கான 1/4 இன்ச் ஸ்க்ரூ இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா 2 அந்த சொன்ன பார்த்தீங்களா கார்டு ஒன்று ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்களே கையில் மாட்டிக்கிறதுக்கு அது. ஓகே, வாங்க கிம்பிளை பவர் ஆன் பண்ணுவோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கிம்பிள் லெவலில் பேட்டரி லெவலில் இருக்குன்னு சொல்லி காட்டும். அப்புறம் அதே மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பீப் ஒன் சவுண்ட் வரும், கிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ கிம்பிள் ஆன் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எப்பவுமே வேர்ட்டிக்கல் மோடில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரீல்ஸ் ஷூட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கல் மோடு தான். ஸோ அதனால் டிஜே பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கல் மோடு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வேர்ட்டிக்கல் மோடு இருக்குது. அண்ட் இங்கே ஒரு எம் பட்டன் சொன்னால் பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஹாரிசான்டலுக்கு போயிடும். அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் மோடு போயிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேலன்சிங்கே பண்ணலை. அதுதான் இந்த கிம்பிளோட ஸ்பெஷாலிட்டி. என்னென்னா நீங்கள் எப்போ வந்து சடனாக வீடியோ எடுக்கணுன்னா டப்புன்னு மேக்னெட்டிக் இது மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், பேலன்சிங் பண்ணிகிட்டு இருக்கணும் நான் அவசியமே இல்லை. இட்ஸ் எ செல்ஃப் பேலன்சிங் கிம்பிள். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இது தான். வாங்க நம்ம இந்த ஆப் பார்த்துருவோம். இது வந்து என்னோடய நார்மலான வீடியோ ஆப்பு. இதுலேயும் நம்ம எடுக்கலாம், பட் வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை. அது iOSக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்குது. ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி அந்த கனெக்டில் இருந்ததுனால. அப்புறமா டிஜே மீமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், இருக்குது டிஜே மீமோ. இது ப்ளே ஸ்டோர்லேயே கிடையாது. இந்த ஆப் பற்றி உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கனெக்ட் கொடுத்துடலாம். கனெக்ட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோ மோடுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும், பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இந்த மோடில் தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஆப் இன்டர்ஃபேஸ், இதான் ஆப் இன்டர்ஃபேஸ். இந்த ஆப் இன்டர்ஃபேஸ்லாம் வந்து நாங்கள் ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு போடும்போது காட்டிடுறேன். உங்களுக்கு நான் ஜஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிம்பிள் வந்து மூமெண்ட்டு எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் லுக் மட்டும் பார்த்துருவோம். ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஃபோன் எந்த மூமெண்ட்டில், அந்த கிம்பிள் எந்த மூமெண்ட்டில் கொடுத்தாலும் அந்த ஃபோன் வந்துட்டு எனக்கு அந்த பொசிஷனில் லாக் ஆகிடுச்சு. ப்ளஸ் என்ன சொல்கிறதுனா, இப்போ நான் அந்த இடத்துல பார்த்துட்ருக்கேன், அந்த இடம் விஷயம் லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிட்ட பிறகு நான் என்ன தான் மூமெண்ட் கொடுத்தாலும் எனக்கு வந்து அந்த ஷேக்கே இல்லை அங்கே. ஸோ நான் ஓடினாலும் கொல்லினாலும் இனிமேல் வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுக்கும்போது இனிமேல் இந்த கிம்பிள் யூஸ் பண்ணி தான் நான் எடுக்க போகிறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாக் ஆயிருக்கா, இப்போ நான் டபுள் டேப் பண்ணுறேன், உங்கள் பக்கம் வந்துடும். ஸோ அந்த ட்ரிகர்ஸு அப்புறமா இந்த பட்டன்ஸு எல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இங்கே நான் சொல்லியது பார்த்தீங்களா ஒரு ஜாய்ஸ்டிக்கு, அதை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். சிம்பிள் தான். இங்கே ஜாய்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது டவுன் பண்ணணும், இது பார்த்திங்கன்னா அப் பண்ணணும். அப்புறமா ரீசென்டர் பண்ணோன்னா பின்னாடி 2 ட்ரிகர் அழுத்தினா 2 டைம் அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக ரீசென்டர் ஆகிடும். அப்புறம் இது லெஃப்ட் அண்ட் திஸ் இஸ் ரைட். இப்போ என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்லாம் பார்க்காதீங்க, நான் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இதோட நம்ம ஸ்பீட்லேருந்து எல்லாமே நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் நினைப்பீங்க ஃபோனு தானே ஆடுது அப்படின்ட்டு. ஃபோன் ஆடுனா கூட அந்த ஃபுட்டேஜில் இருக்கிற அந்த கேமரா எல்லாமே ஸ்டேடியாக நிற்குது, கொஞ்சம் கூட அசையலை. அப்படியே நீங்கள் டக்குன்னு வேர்ட்டிக்கல் மட்டும் போயிடலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் விளையாடலாம் இது வச்சுன்னு. ஸோ ஃபுல் ரிவ்யூவில் இந்த கிம்பலை பற்றி பார்ப்போம். அண்ட் கைஸ், நம்ம கிம்பலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9K வருது, 9000. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதே மாதிரி அமேசான்லேயும் அந்த கிம்பல் அவைலபிள் இருக்குது. ஸோ நான் என்னென்ன கிம்பல் வந்து லிஸ்ட்டு வந்து போடலான்னு நினச்சேன், என்னென்ன கம்பேர் பண்ண சொல்லிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கிம்பல்லாம் பார்த்தேன், எந்தெந்த கிம்பல்லாம் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு கடைசியில் ஏன் டிஜே எடுத்துன்னு சொல்லிட்டு அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டு பை லிங்க் யாருன்னா வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இது வேறு பை லிங்க் உங்களுக்கு வேணும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசானும் கொடுக்குறேன், அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டும் கொடுக்குறேன். யாருக்குன்னா வேணும்னா சொல்லிட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆஃபர்ஸ் எதுவுமே இந்த டைமில் போகலன்னு நினைக்கிறேன். யாருன்னா வேணும் வாங்க போகிறீங்கன்னா இந்த பிக் பில்லியன் டேஸ் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி கூட யாருன்னா வாங்கலாம். ஸோ கிம்பிளோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஓவர் ப்ரைஸ்ன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த கிம்பிள் வந்து அந்த ப்ரைஸ் தகுந்த மாதிரி எல்லாம் ஃபீச்சர்ஸு அந்த ப்ரைஸ் தகுந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்லும்போது உங்களுக்கே புரியும். இது வந்து ஜஸ்ட் அன்பாக்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் தான். எனக்கே வந்து கொஞ்சம் அது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும்னு இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதுதான் நம்ம கிம்பிளோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறமா கொஞ்சமாக அதில் காட்டியிருப்பேன் கிம்பிள்னால என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய இருக்குது இது கிம்பிள்னால பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு கிம்பிள்லாம் வந்து எல்லாருமே வந்து வெறும் ஸ்டெபிலைசருக்காக மட்டும் வாங்கலாம். அதில் இருக்கிற மோட்ஸு நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிம்பிள் வந்து OM5 வந்திருக்கு. நான் ஏன் OM5 எடுக்காமல் OM4 SE எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக கரெக்டாக சொல்லிடுறேன். அண்ட் கிம்பிளோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஏன்னா நானும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கணும், என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மோட்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நான் வீடியோ பண்ணேன். ஸோ இந்த அன்பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யாரா கிம்பிள் வாங்க போகிறாங்களோ அவங்க வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஷார்ட்ஸ்க்கெலாம் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. பட் இந்த ரீல்ஸு அப்புறமா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீல்ஸுக்கெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் இல்லை எனக்கு. ஸோ அதிலே கொஞ்சம் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு இத்துடன் விடைபெறுவது நாங்கள் தான் உங்கள் வாஷிங் பைலட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை.